கேக்குதா? என்னத்த பேச? நான் காலைல நாங்கள் 2 பேர் வந்திருக்காங்க, தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதர்ன் சேலர். நீ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, R15 வெர்ஷன் 3க்கு வந்து சென்டர் ஸ்டாண்ட் மாட்டி செயின் ஸ்ப்ரே அடிக்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, என்னோட வண்டிக்கு வந்து மொபைல் ஹோல்டர் மாட்டியிருப்போம் ஃபஸ்ட்டு வீடியோவில். அதை என் ஃப்ரெண்டு மாட்டியிருப்பான். எனக்கு வந்து ஏன்னா அது வந்து எனக்கு எப்படின்னு தெரியாது, அதனால் அது வந்து உள்ள கனெக்ஷன்லாம் கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் வந்து அசாடு மாட்டியிருப்போம். அது வந்து எதுக்குன்னா நாங்கள் ரைடு ட்ரிப்பு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக வந்து எல்லா வண்டியிலையுமே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட வண்டியில் வந்து அசாடும் மொபைல் ஹோல்டரும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். கடைசியில் பார்த்தா மறுபடியும் வந்து பிளான் வந்து சொதப்பிடுச்சு. எப்பயும் போல் இந்த ரைடுன்னு ஒரு பிளான் போட்டாலே எப்போயும் சொதப்பல் இருக்க தானே செய்யும். இப்போ ஒன்றும் இல்லை, மழை வேறு நடுவில் பெஞ்சிச்சு, அதனால் செயின் வந்து ரஸ்ட் ஆகிடுச்சு, டஸ்ட்டும் கூட ஆயிடுச்சு. அதனால் வந்து செயின் வந்து சத்தம் வருது நிறையா. ரெடியூஸ் பண்ணுறது வந்து செயின் ஸ்ப்ரேவும் செயின் க்ளீனர் யூஸ் பண்ணுவோம். அதை வந்து நீங்கள் R15 வெர்ஷன் 3ல வந்து எப்போயுமே செயின் ஸ்ப்ரே அடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து ஃபுல் ஃபேர் வண்டியில் வந்து சென்டர் ஸ்டாண்ட் வந்து இருக்காது, சைட் ஸ்டாண்ட் மட்டும் தான் இருக்கும். அது உங்களுக்கே எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இப்போ சைட் ஸ்டாண்ட் இருக்கும்போது நீங்கள் எப்படி செயின் ஸ்ப்ரே அடிப்பீங்க? ஒன்றும் வண்டியை தூக்கி லிஃப்ட் பண்ணி தான் அடிக்கணும். இந்த மாதிரி பண்ணுறனால வந்து நம்மளால் வெயிட் நம்மளால் லிஃப்ட் பண்ண முடியாது. வண்டியோட வெயிட்டு வந்து கூட இருக்கா, அதனால் வந்து கம்மியான ரேட்டில் வந்து சென்டர் ஸ்டாண்ட் ஒன்று வாங்கி இது வந்து பேடாக் விற்கிது. நம்ம வாங்குறதுனா வாங்கிக்கலாம். அதோட இப்போ காஸ்ட் வந்து எப்படி வந்து ஒரு 3000 கிட்ட வரும் பேடாக் வந்து. அது வந்து உங்களோட ஓன் கன்வீனியன்ஸ். நீங்கள் பேடாக் வாங்கி யூஸ் பண்ணுறதுனால சரி, இல்லை என்னோடய ஐடியாவை கேட்டு கம்மியான ப்ரைஸில் நீங்கள் சென்டர் ஸ்டாண்ட் வாங்குறதுனால சரி. அந்த சென்டர் ஸ்டாண்ட் வந்து இப்போ பாருங்கள், நான் ஒரு வாங்கியிருக்கேன். அது என்னதுன்னா வந்து ஒரு RX100ஓட சென்டர் ஸ்டாண்டு. இதோட காஸ்ட் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 300க்குள்ளே தான் வரும். நான் வந்து இங்கே சிம்மக்கல் உள்ள அலையந்திராவில் வந்து வாங்கினேன். RX100 ஸ்டாண்ட்னாலே வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இதுதான் அந்த சென்டர் ஸ்டாண்டு. இது வந்து அதுக்குள்ளே ராடு. இதை வந்து நான் இப்போ கீழே போய் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் வண்டியில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹோல் ஒன்று இருக்கும், இந்த சைடு ஒன்று இருக்கும், அந்த சைடு இதே மாதிரி ஒரு பீஸ் ஒன்று இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள், கரெக்டாக அந்த சைடு பெண்டு பைப் கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து சென்டர் ஸ்டாண்டை 2 ஹோல் கிட்டே வச்சுட்டு இந்த ராடை அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ராடை வந்து உள்ளே போட்டு இந்த ஹோலுக்கு நேராக விட்டு அடுத்த ஹோலில் வந்து மாட்டிடணும். நீங்கள் அவ்வளோதான், போய் உட்காந்துருச்சு. இவ்வளோதான் சென்டர் ஸ்டாண்ட் மாட்டுற விஷயம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதை வந்து போட்டுட்டு வண்டியை வந்து தூக்கி சென்டர் ஸ்டாண்ட் போட போகிறோம். அவ்வளோதான், வண்டி இப்போ சென்டர் ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டியாச்சு. சைட் ஸ்டாண்ட் சேஃப்டிக்கு இருக்கணும். ஏன்னா வந்து தள்ளி விட்டோம்னா வந்து வண்டி கீழே விழுகிற சான்ஸ் இருக்குது. க்ளீனர் யூஸ் பண்ணி செயினை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செயின் லூப் அடிக்க போகிறோம். எப்பவுமே செயின் ஸ்ப்ரே செயின் லூபு அடிக்கிறப்போ நான் வந்து மோட்ரு தான் யூஸ் பண்ணுவேன். இந்த கம்பெனி வந்து நல்லாயிருக்கும். C1 வந்து செயின் க்ளீனரு, C2 வந்து செயின் லூபு. மோட்ரு யூஸ் பண்ணுங்கள். அதாவது வெளியே வாங்கினீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 450 வரும். நான் வந்து இதை 400க்கு தான் வாங்கினேன். இதே நீங்கள் போய் ஒரு ஆட்டோமொபைல் ஸ்டோர், பெரிய ஆட்டோமொபைல் ஸ்டோரில் வாங்கினீங்கன்னா இதோட காஸ்ட் வந்து ஒரு 230 250 இந்த ரேஞ்சு போடுறாங்க. ஃபஸ்ட் வந்து இப்போ செயின் க்ளீனர் யூஸ் பண்ணி நம்ம வந்து செயினோட டஸ்ட்டையும் இதையும் க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கியர் போட்டிங்கன்னா செயின் சுற்ற ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து வண்டியோட செயினை க்ளீன் பண்ணணும். முதல்ல க்ளீனரை யூஸ் பண்ணி செயினோட டஸ்ட்டை ரிமூவ் பண்ணிக்குவோம். பார்த்து உங்கள் கையை வந்து சேஃப்டியாக வச்சுக்கோங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இதே மாதிரி தான் பக்கத்தில் கொண்டே வச்சு அடிச்சிருக்கான். அடித்து க்ளீன் பண்ணும்போது வண்டியை தொடச்சியே வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். ஆனால் அவனோட கை வந்து அவனோட கட்டை விரல் வந்து உள்ளே மாட்டி மேலோட நகை மட்டும் அவனுக்கு வந்து பிஞ்சிருச்சு. அப்படியே இழுத்து செயின் கட் பண்ணிடுச்சு. இதை வந்து அதுக்காக வந்து கையில் ஒரு 2 தையல் வேறு போட்டிருக்கான். செயின் ஸ்ப்ரே செயின் க்ளீனர் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்து செயின் ஸ்ப்ரே அடிக்கும் போது ஒரே சீரை அடிங்க. இப்போ வந்து செயின் க்ளீனர் அடித்து செயின் க்ளீனர் வச்சுட்டு வண்டியை ஆஃப் பண்ணிட்டு இப்போ செயின் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துங்க, ஒரு சாஃப்டான கிளாத் எடுத்துங்க. கொஞ்சம் எடுத்துகிட்டு முதல்ல செயின் வந்து க்ளீன் பண்ணிடலாம். அதோட டஸ்டெல்லாம் இருக்கும். உங்களுக்கு கீழே வந்து இங்கே வந்து பார்த்தாலே தெரியும், கீழே ஒரே பிளாக்காக இருக்குது. அது ஃபுல்லாக இதோட க்ரீஸு ஒரு மண் தான் இருக்கும். இது நீங்கள் வந்து முதல்ல தொடச்சி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருங்க.
எப்பயுமே எடுக்கும்போது ஒரு பெரிய கிளாத் எடுத்துக்கோங்க, ரொம்ப சின்ன கிளாத்தாக எடுத்துறாங்க. ஒரு கர்ச்சீஃப் சைஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் உங்களோட 2 கையும் யூஸ் பண்ணி 2 சைடும் தொடச்சிக்கிட்டே வரலாம். செயினை வந்து நல்லா ஒரு பிளாக் கலரில் தான் இருக்கும், கை அழுக்காதுலாம் நினைக்காதீங்க. செயினை க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க, ஃபுல்லாக உங்களோட டஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கும். உங்கள் செயினை க்ளீன் பண்ணுறதுனால என்ன யூஸு அப்படின்னு வந்து யாரும் கேட்காதீங்க. செயினை க்ளீன் பண்ணுறதுனால வந்து உங்கள் செயினை க்ளீன் பண்ணல அப்படின்னா உங்களோட மைலேஜ் கூட குறைய வாய்ப்பு இருக்குன்னு மைலேஜ் குறையும். செயின் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணல, செயின் லூப் அடிக்கலை அப்படின்னா வந்து உங்களோட மைலேஜும் குறையும். மைலேஜ் குறைஞ்சா உங்களுக்கு தெரியும், எல்லாருமே வந்து மேக்ஸிமம் மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்து அவங்களோட வண்டியை சூஸ் பண்ணுவோம். ஏன் அடித்ததுனால குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மழை காலத்தில் அப்படின்னா செயின் வந்து அதோட செயின் வந்து லூஸ் ஆயிரும். இந்த தொலைதூரம் வந்து ஆட ஆரம்பிச்சிடும். எல்லோரும் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா வந்து 1.5 லட்ச ரூபா கொடுத்து பைக் வாங்குறாங்க. வாங்குறப்ப யோசிக்கிறது கிடையாது. ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறப்ப வந்து நம்ம வந்து காஸ்ட் எப்போயுமே செலவழிக்கணும். எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த 1.5 லட்ச ரூபா கொடுத்து பைக் வாங்குகிறோம், ஒரு நல்ல பைக்கு ஒரு 1 லேக்கு ஒரு 150cc பைக் எடுக்கும்போது அதோட ஹெல்மெட்டு, அதோட நல்ல ஹெல்மெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. எல்லாருமே வந்து சும்மா ஏதோ வந்து பாதி ஹாஃப் ஹெல்மெட்டுன்றாங்க. ஹாஃப் ஹெல்மெட் போடுறதுனால உங்களுக்கு யூஸே கிடையாது. ஃபுல் ஹெல்மெட் வந்து யூஸ் பண்ணி பழகுங்க, செயின் ஸ்ப்ரே அடித்து பழகுங்க, வண்டியை க்ளீன் பண்ணி பழகுங்க. இதனால் வந்து உங்களோட வண்டியோட லைஃப் டைம் தான் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இந்த மாதிரி அட்வான்டேஜ் சொல்லிட்டு இருக்கும்போது செயின் க்ளீன் பண்ணவும் மறந்துட்டேன். க்ளீன் பண்ணிக்கிட்டே பேசுகிறேன். நல்லா உங்கள் டஸ்ட்டு போகிற அளவு க்ளீன் பண்ணுங்கள். இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் அதே மாதிரி வந்து நீங்கள் செயின் லூப் அடிக்கிறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்டு, இதுவும் முக்கியம். பின்னாடி இதில் தான் வந்து நம்ம செயின் உங்கள் சைக்கிள்லேயே உங்களுக்கு தெரியும், இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து உங்கள் சைக்கிளே செயின் ரொட்டேட் ஆகாது. அப்புறம் எப்படி இவ்வளோ பெரிய வண்டியில் மட்டும் செயின் ரொட்டேட் ஆகும்? வண்டிக்குள்ள செயின் ஸ்ப்ராக்கெட்டோட காஸ்ட் வந்து என் வண்டிக்கு வந்து 2600 அந்த ரேஞ்சில் வந்து வரும். 2500 3000 வந்து வரும் அப்படின்னு வந்து நான் கேள்விப்பட்டேன். இப்போ வந்து என்னோடய செயினை வந்து தொடச்சி முடிச்சிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த செயின் வந்து இவ்வளோ டஸ்ட் இருக்குது. உங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஒயிட் கிளாத், ஒரு ப்யூர் ஒயிட் கிளாத் தான் எடுத்து யூஸ் பண்ணேன். இவ்வளோ டஸ்ட்டு வந்து இருக்குது. டஸ்ட்டை எப்பயுமே ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து நம்ம செயின் லூப் வந்து யூஸ் பண்ணணும். சும்மா எடுத்தோடனே வந்து நானும் செயின் லூப் அடிக்கிறேன் அப்படின்றதுக்காக வந்து செயின் லூப் எடுத்தோடனே யூஸ் பண்ணிடக்கூடாது. செயினை க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள் செயின் லூப்பை. இன்னொன்று என்னென்னா வந்து இப்போ நான் டஸ்ட் வந்து இந்த ஒரு கிளாத்தால் வந்து க்ளீன் பண்ணேன். இதுக்கு வந்து ஒரு ப்ரெஷ் ஒன்று விற்கிது. அந்த ப்ரெஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 சைடு இருக்கும், டவுனு, ரைட் சைடு, லெஃப்ட் சைடு வந்து உள்ளே விட்ட மாதிரி இருக்கும். அந்த ப்ரெஷ்ஷை வந்து நீங்கள் இந்த சைடு இப்படி வச்சிங்க அப்படின்னா செயின் நீங்கள் வந்து ரொட்டேட்டிங்லேயே வந்து ப்ரெஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்டர்லேயும் உங்கள் ரைட் சைடு லெஃப்ட் சைட்லேயும் வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அதோட காஸ்ட் வந்து ஒரு 150 அந்த ரேஞ்சில் தான் வந்து வரும். கீழே வந்து உங்களுக்கு மோட்டல் செயின் ஸ்ப்ரேக்குள்ளதும் செயின் க்ளீனருக்குள்ள லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் சேம் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரீட்டெயிலில் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள், ப்ரைஸ் கூட இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து செயின் லூப், அதாவது செயின் C2 யூஸ் பண்ண போகிறோம். இது C2னா வந்து செயின் லூப். இதுவும் நான் மோட்டல் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு எப்போயும் உங்களோட ஃபஸ்ட் கியரை போட்டுறோம். ஃபஸ்ட் கியரை போட்டுட்டு இப்போ செயின் லூப் அடிக்கிறேன். டேய் தம்ப்நெயில்டா. மெண்டலு. செயின் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து உங்கள் வண்டியோட மைலேஜ் வந்து கூடுமான்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது. அதோட உங்களோட வண்டி கண்டிஷனை பொறுத்து இருக்குது. எனக்கு மைலேஜ் நல்லா தரும், ஏன்னா நான் ஆல்ரெடி வண்டியை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறேன். வண்டியை மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு டாப் ஸ்பீடில் ஓட்டாமல், ஆர்பிஎம் ஏற்றி ஓட்டாமல், நார்மல் ஆர்பிஎம்மில் வந்து ஒரு சிட்டிக்குள்ளே என்ன கியரில் மெயின்டைன் பண்ணுமோ மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. மைலேஜ் கண்டிப்பாக நிறையா தரும். எனக்கு மைலேஜ் என்ன தருதுன்னு கேட்டிங்கன்னா, சிட்டிக்குள்ளே வந்து 45+ தருது. இதே ஹைவேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஒரு 55+ தருது. ஃபோக்கஸ் வைட் ஆகுது. இது உண்மையானு கேட்டால் உண்மையாகவே என்னோடய மீட்டர்லேயே வந்து நீங்கள் பார்க்கலாம். மீட்டரில் பாருங்கள் 45.6 காட்டுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
சப்போஸ் உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்க. கீழே வந்து உங்களுக்கு மோட்டல் செயின் ஸ்ப்ரேக்குள்ள லிங்க்கு எல்லாத்துக்குள்ள லிங்க்கும் வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் எதனால அந்த எங்கள் லிங்க்கை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.